உன்னால என் மான மரியாதை எல்லாமே போகுது. ஊருக்குள்ள எல்லாரும் என்ன பார்த்து ஆம்பளைன்னு கேக்குற மாதிரி இருக்கு. இனிமேலும் நான் உன் கூட வாழ்ந்தேன்னு வையேன், ஊர்ல எல்லாரும் பொட்டன்னு காரித்து போவானுங்க. ஏண்டி உனக்கு குழந்தை பெற்றுக்க வக்கில் அதுக்கு ஊர் உலகத்துல நான் கேட்ட பேர் வாங்கணுமா? கல்யாணமாகி 1 வருஷம் தானங்க ஆகுது. வேணும்னா வாங்க 2 பேரும் டாக்டர் கிட்ட போலாம். டாக்டர் கிட்டயா? எதுக்கு? நான் ஏன் டாக்டர் கிட்ட வரணும்? நான் ஏன் டாக்டர் கிட்ட வரணும்? எனக்கு ஏன் பிரச்சனை? உனக்கு தான் பிரச்சனை. உன் கூட பிறந்த அக்காவும் ஒரு மலடி தானே. என் தங்கச்சி நீ இருக்க மாட்ட. இனிமேலும் உன் கூட வாழ என்னால முடியாது. ஒழுங்க மரியாதை டிவோர்ஸ் கொடுத்துரு. இப்படி பேசினா எப்படிங்க? அப்புறம் குழந்தை பெத்துக்காத மலடி வச்சு நான் என்ன பண்றது? எங்க அப்பா பேர் சொல்ல நான் இருக்கேன். என் பேர் சொல்ல எனக்கு ஒரு வாரிசு வேணாமா? இப்படி சொன்னா நான் எங்கங்க போறேன்? எங்கயோ போ. அம்மா வீட்டுக்கு போ, அண்ணன் வீட்டுக்கு போ, நீ செத்து கூட போ. நான் ஆபீஸ் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரதுக்குள்ள நீ இங்க இருக்க கூடாது. இருந்தா என்ன ஆகும் எனக்கே தெரியுது. தம்பி, வாங்க மச்சான். அக்கா சொல்லி தானே வந்திருக்கீங்க. என்ன பண்றது, நாளைக்கு எங்க வம்சமும் விருத்தி ஆகணுமா இல்லையா? அதனாலதான் உங்க அக்கா கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருந்தேன். அப்போதானே நான் நாளைக்கு வேற கல்யாணம் பண்ண முடியும். நாளைக்கு வர பொண்ணுக்கும் இதே பிரச்சனை இருந்தா அதெல்லாம் நல்லா ஃபுல்லா மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணுவேன். ஏன்னா எங்க குடும்பத்துக்கு வாரிசு தான் முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவே உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு நடந்திருந்தா. இங்க பாரு மச்சான், இந்த உலகத்துல கடவுள் ஆம்பளை படிச்சது பொம்பளைக்காக, பொம்பளை படிச்சது ஆம்பளைக்காக. இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் வருங்காலம்னு ஒண்ணு இருக்கு. இந்த படத்துல வர மாதிரி எமோஷனல் ட்ராமாலாம் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேணா செட் ஆகலாம், ஆனா எங்களுக்கு இல்ல. உங்களுக்கே அவ கூட வாழ விருப்பம் போது நான் என்ன சொல்லி கேட்கவா போறீங்க? இந்தாங்க நீங்க கேட்டு டிவோர்ஸ் பேப்பர். அக்கா அவங்க மேல உசுரா இருந்தா. ஆமா, இது என்ன மெடிக்கல் ரிப்போர்ட்? இது எங்க அக்காவோட மெடிக்கல் ரிப்போர்ட். என் அக்கா கிட்ட ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சென்னையிலே பெரிய டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணி வாங்கிட்டு வந்த ரிப்போர்ட். குழந்தை பிறக்கலன்னு வையேன், அதுக்கு ஒரு காரணம் பொண்ணாவே இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு ஆணா கூட இருக்கலாம். இப்ப பாரு, நீ ஆம்பளே இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு வெளியே தெரியும். தெரிஞ்சா உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? என்ன சொன்ன அக்கா கிட்ட? நான் ஆம்பளடி, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு சொன்னியாமே. தான் சந்தோஷம் மட்டுமே முக்கியம் நினைச்சு வாழ்ற நீ ஒரு ஆம்பளையா? இல்ல இல்ல, ஒரு குடும்பத்துல யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம புரிஞ்சு நடந்துக்கிறானே அவன் சொல்லலாம் நான் ஆம்பளைன்னு. முன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு என் அக்கா பொண்டாட்டியா இருக்கிறத விட கடைசி வரைக்கும் என் வீட்டுல எனக்கு அக்காவாவே இருந்துட்டு போட்டுண்டா.